ராகுவுடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரமே ராகுவினுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு முதல் தசையே ராகு தசையாக வரும். ஒரு குழந்தைக்கு ராகு தசை நடக்குது, ஒரு 1வது படிக்கிற குழந்தைக்கு வயிறே வலிக்காது, வயிறு வலிக்குதுமான்னும், ஸ்கூல் லீவ் போடும். இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ராகு தான். ஒரு தப்பை செய்ய தூண்டக்கூடிய ஆள் யாருன்னா ராகு. ஒரு விஷயத்தை நேர்மையாக செய்யக்கூடியவர்கள் கூட ராகு தசை நடக்கும் பொழுது கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுவாங்க. தப்புன்னு தெரிஞ்சே செய்வாங்க. அதுக்கு காரணம் ராகுவினுடைய அந்த பலம், ஆதிக்கம். அவருடைய முதன்மை தொழிலே அதுதான். ராகு தசை நடக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதில் தாரக மந்திரமாக இதை வச்சுக்கணும். சிக்னல் எப்படி இருக்குது, நில், கவனி, செல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான விஷயத்தை நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் கடைபிடிச்சோம் அப்படின்னா ராகு மகாதசை பெருசாக பாதிக்காது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லணும், யாருக்கெல்லாம் ராகு தசை நடக்குதோ அவங்கெல்லாம் விடியற் காலையில் எழுந்திருக்கிறது மிகப்பெரிய பழியாரும். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா 5 மணிக்கு முன்னால் யாரெல்லாம் எழுந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு ராகு தசை சூப்பராக வேலை செய்யும். ராகு கெட்ட நிலையில் இருந்தாலும், கெடுதலை தரக்கூடிய விஷயத்தை செய்யக்கூடியவராக அந்த நிலையில், அந்த ஸ்தானத்தில் அவர் இருந்தாலும் விடியற் காலையில் எழுந்திரிச்சாங்கன்னா அவங்கள டாப் நாச்சாக இருக்கும், அப்படியே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இறை வழிபாட்டிலையும் கவனம் செலுத்தணும். துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ண ராகு அவர் தன்னுடைய தாக்கத்தை குறைச்சிக்குவார்.